அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வசிய கட்டுமுறை. வசிய கட்டுமுறைன்னு பார்த்தீங்கன்னா வசிய பூஜைன்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட வராங்க பண்ணி கொடுக்குறோம், வசிய பூஜை பண்ணி கொடுக்குறோம், நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது. திருப்பி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓயாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறோம்னா அது நல்லாயிருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அதை உடச்சி விட்டு அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற போட்டு வந்து அந்த விஷயத்தை பண்ணி திருப்பி அதே விஷயத்துக்கு கொண்டாந்துருவாங்க. அது வந்து ஒரு கட்டுமாறு முறை தான் அந்த பூஜை. எல்லாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சில கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதே இதாக இருப்பாங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து தடுத்து நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டாடுற முறை தான் அந்த பூஜை முறை. நம்மள்ட்ட ஒரு கேஸ் வந்துருக்கு. அந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அம்மா கொடுத்துருக்குறாங்க. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான வழியில் போய் சில விஷயம் மாந்தியமாக பண்ணி விஷயம் மாதிரி பண்ணி அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பேசுதோ அதைத்தையும் வந்து அவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு. அது 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட 8-9 வருஷமா அந்த விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பணம் காசை எப்போ கோடிகள்லாம் கொடுத்துருக்காரு. கேட்க 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 இதான் வசியப்பிடிங்கிறது. வசியப்பிடிங்கிறது இதுதான். பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் வந்து இதில் இருக்க வேலை இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா காசு பணம் வந்து கேட்க கேட்க அது வசியத்தோட பிடியில் வந்து மருந்து வகுத்து கொடுக்கறதுக்கு சில விஷயம் வசியம் கட்டு போகிறது எல்லாமே வேலையும் பார்த்து அவர் தன்னையும் மறந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை கவனிக்காமல் அந்த அம்மா என்ன சொல்கிறாலோ அதையும் கேட்டுக்கிறப்ப பணம் கேட்க கேட்க அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வந்து போட்டுக்கிட்டே இருந்துக்காது. மாதிரி 1 கோடிக்கு மேலே அவரே சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க 1 கோடி மேலே சேர்ந்துச்சிங்க. இதுக்கு மேலே வந்து நானும் ஏற்பட்டத்துல பார்த்துட்டு இன்னி கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாரை செஞ்சாலுமே எங்களை வரக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல பார்க்குற வைக்கிறோம், அது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓயாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவருக்கும் அவருக்கு மனைவிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணி வச்சிடுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறமோ பண்ணி வச்சிடுறாங்க. இவங்க ஒரு இடத்துல பார்க்காத இடமே கிடையாது. எங்கே வரையும் போய் பார்த்துட்டாங்க. எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா ஒரு மாதம் ஒரு 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி தான் வருது. அது மேற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பழைய வழிக்கு போயிட்டாரு. இவர் நான் வரும்போது இங்கே வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்தேன்னா ஃபோன்லாம் வந்து ரிசெட் பண்ணிட்டாரு. ஃபோன்லாம் டெயில் பண்ணிட்டு காலெலாம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனால் எனக்கு வந்து சில விஷயத்துல பார்க்கும்போது பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கும் இவருக்குமே அதிகமாக சண்டை வந்துட்டு இருக்குது. இது அம்மா எவ்வளோ காசு என்னால் வாங்க முடியுமோ அவ்வளோ காசு வாங்கிட்டு இருக்குது. நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஏன் முடியலை. இன்னி கொண்டைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வந்து விஷயம் நீ பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நாங்கள் எங்கள் 2 பிரிக்கக்கூடாது, அவர் அங்கிட்ட போகக்கூடாது. எனக்கு அந்த மாதிரி நல்லபடியாக பண்ணித்தாங்க. ஏன்னா வந்து நான் இடத்துல பண்ணுற வைக்கிறோம் இல்லை, காசு வந்து எனக்கு எதாவது பண்ணுறது பிரச்சனை இடத்துல போய் இழந்தாச்சு. இது மாதிரி மேற்கொண்டு இழக்கூடாது. எனக்கு வந்து கட்டு வந்து நல்லா போட்டு கொடுங்க. நீ யாரு கொண்டாலும் சரிமே எங்களுக்கு வந்து எங்கிட்ட பிரிக்கக்கூடாது, வசியம் வரக்கூடாது, இன்னும் பண்ணக்கூடாது. எங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு கட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து ஒரு கேட்டது. அதாவது இவர் இவர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காரு. ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு வந்தது, சாதாரணமாக வேலைக்கு வந்தது. அந்த அம்மா படிப்படியாக அவரை வந்து ஒரு வசிய கட்டு மாதிரி போட்டு அவர் வந்து வழிக்கு வர வச்சு இல்லை இருக்க விஷயங்கள்லாம் வந்து அதான் அந்த ஒரு விஷயத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளத்தை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக அவரே இழந்துட்டு அவர் அந்த காலகட்டத்தில் தப்பிக்க முடியல. நம்மளே சொல்கிறாங்க ஏற்பட்டது. நாங்கள் உள்ளே வந்து பார்த்தோம், அமானுஷ சக்தி மாதிரி உள்ளே வருது வைக்குது. ஏன்னா சண்டை தாங்க நடக்குது. 2 பேர்த்துக்குமே வந்து நிம்மதி இல்லை. எப்போதுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. வந்த குழந்தைகளை அடிக்கிறது வைக்கிறது எல்லா வேலையும் பார்க்குறாரு. என்ன பண்ணுறான்னு அவருக்கே தெரிய மாட்டுது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷய பூஜை தான் இது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கிறது 2 பேர்த்துக்குமே வந்து வசிய கட்டு போகிறது. இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 6 தகடு வச்சு 6 பொம்மை வச்சு பண்ணுறது. இது வச்சு பண்ணிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வசிய கட்டு நல்லா உருவேற்றி வச்சு நம்ம வந்து சில மயானத்தில் வச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயம் வந்து யார் பண்ணாலுமே சில விஷயத்தை உடைக்க முடியாது சொல்கிறாங்க. அதாவது நம்மள்ட்ட இது பண்ணி கொடுக்குற மாதிரி போகிறாங்க அப்படின்னா இது வேற ஆள்கிட்ட போய் இதை உடைக்கனா கூட உடைக்க முடியாது. இது நம்மள்ட்ட வந்து சொன்னால் தான் அதை வந்து உடைக்க முடியும். அவ்வளோ பெரிய கட்டு தான் இது. ஏன்னா இது வந்து நம்ம பண்ணிட்டு போவோம், திருப்பி ஒரு ஆள்கிட்ட மாதிரி போய் உடைப்பாங்க, சில கட்டு போய் உடைப்பாங்க. ஆனால் அதை வந்து போட்டு நம்ம உடைச்சிட்டோம்னா இதை போட்டுட்டோம்னா சுத்தமாக வந்து உடைக்கவே முடியாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி. ஒரு வசிய கட்டு போட்டோம்னா அந்த வசிய கட்டு நம்ம வந்து யாராலுமே அதை உடைக்கக்கூடிய விஷயம் தான் அந்த ஒரு விஷயம். எப்படின்னா கணவன் மனைவி வந்து வைக்கிறாங்க அப்படின்னா மேற்கொண்டு எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த கட்டை உடைக்க முடியாது அவங்களால. ஒரு ஆள்கிட்ட பண்ண முடியலை, அடுத்த ஆள்கிட்ட போனோம்னா அப்படியே இப்போ மார்க்கம் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. ஏன்னா அதோடைய அந்த வசிய கட்டுங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம்தான் இந்த பூஜை. பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, நானும் இடத்துல பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த ஒரு கட்டோட விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் போட்டு கொடுத்தீங்க. இது வந்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அவர் வேலையை பார்க்குறா, நான் வேலை பார்க்க, குடும்பம் சண்டை வச்சு வர்றது கிடையாது. இப்போ அவங்க அந்த அம்மாவுமே வந்து பேசுறதுனாலும் செக் பண்ணி ஃபோனையும் செக் பண்ணிட்டு மற்ற பண்ணிட்டு இப்போ பண்ணுறதில்ல. இவர் வீட்டுக்கு வராரு, ஆஃபீஸ் போகிறாரு, இப்போ எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அது ஒரு விஷயமே. ஏன்னா இது பாதுகாப்பு. ஒரு கட்டு போடுறோம்னா அதுக்கு வந்து ஒரு 6 விஷயங்கள் பண்ணாத்தே
மேற்கொண்டு யாரும் பண்ணாலும் திருப்பி வந்து அதை உடைக்க முடியாது.